Maya, ni mana Maya? Maya, dah berusaha Maya. Maya, என்னையோ என் புள்ளைய சொன்ன பாவிதானே சாவுடா சாவுடா Hi Uma. Sorry Uma, நிறைய மிஸ் கால் பார்த்தேன், என்னால கால் பண்ண முடியல, ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன சொல்ற? நான் தான் சொல்றேன்ல சித்ரா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். ஓகே ஓகே, பொறுமை. போதும் சித்ரா, இந்த நரகத்துல 4 வருஷம் வாழ்ந்தது போதும். என் மாமியார் சொல்றது தான் இந்த வீட்டுல நாங்க கேட்டு நடக்கணும். என் ஹஸ்பண்ட் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. என் மாமியாரு அவங்க மகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. என் கணவருக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டறாங்க. எந்த நேரம் பணம் பணம் பணம். ஏன் உமா, அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி தானே, அவங்களுக்கு செய்யறதுல என்ன தப்பு? உண்மைதான் சித்ரா, அவரோட தங்கச்சி தான். அவங்க சம்பாதிக்கிறதுலாம் எங்க போகுது? என் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிச்சு கொடுக்கறாங்க. இதெல்லாம் கேட்க போனா என் மாமியார் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அப்ப உன் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா? எங்க சித்ரா நான் சொன்ன கேக்குறாங்க. இதுவே எனக்கு த்ரெஸ் ஆயிருச்சு. 2 வாட்டி எனக்கு அபோர்ஷன் ஆயிருச்சு. இதுக்கு மேல நான் இதை நடக்க விட மாட்டேன். சித்ரா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்ன பிரெக்னன்ட்டா? கங்க்ராட்ஸ். இந்த விஷயத்தை உன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டியா? இன்னும் நான் சொல்லல. புது வீட்டுக்கு போனால தான் சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் மாயா. நீங்க 2 பேரும் ஏதோ சேவை வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எங்க பாட்டி வீடு கோசமா இருக்கு. நான் சவால வேலை செய்யறதுனால ஒரு நல்ல ஆளா சேவைக்கு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். பாட்டி வீடு தாமசத்துல இருக்கு. சாமான் சத்துவா, அது ரொம்ப உயிருக்கு இருக்கு. எனக்கு அப்படிதான் வேணும். அப்பதான் அது மூஞ்சிலாம் பார்க்க முடியாது. எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க, எடுத்துக்கோங்க. 011 2887. சரிங்க சிஸ், ஏதாவது இருந்தா நாளைக்கு எங்க ஹஸ்பண்ட் கூட்ட பேசுறேன். பே பண்ணிட்டியா? அர்ஜுனா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நைட் உனக்கு கால் பண்றேன். உமா, துண்டு. வாங்க மிஸ். வாங்க சார். அபி, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை நாளாக பாட்டி இருந்தாங்க, இப்போ பாட்டி இறந்துட்டாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 4 ரூம் இருக்குது. அந்த கடைசி ரூமில் பாட்டியோட திங்ஸ்லாம் இருக்குது. நான் சபா போயிட்டு வந்துட்டு எடுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல சிஸ், நாங்கள் 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்க போகிறோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. இந்த வீட்டோட கீ. வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன வி, முதல்ல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒரு உதவி கூட நீங்கள் செய்யலை. நீ தானே இந்த வீடு எடுத்த, நீ தான் செய்யணும். எதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணணும்? ஓ, அப்ப என் வீடு. இன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு. நில்லு, என்ன கஷ்டப்படுத்திட்ட? ஓ, கல்யாணம் பண்ணோட குடும்பத்தை மறந்துடணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும்.
பொண்டாட்டின்னு உன் காலை சுற்றி நான் வருவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காதடி. நான் அப்படி சொல்ல வரல. என்னோட உணர்ச்சிகளும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கங்க. பொல்லாத உணர்ச்சி ஏண்டி? உன்கிட்ட ஃபுல்லாக ஸ்பெண்ட் டைம் பண்ணியிருந்தேன்னா வீட்டு காசு, காடி காசு, ஏன் நீ பர்சனல் நடத்திய ஏன் கட்டுறது? நான் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சால் தான் இதுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ண முடியும். எங்கள் அப்பா இறப்புக்கு பிறகு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான் எடுத்துக்கணும். அது உனக்கு தெரியுதா? நான் உங்கள் குடும்பத்துக்கு செய்கிறேன்னு நான் சொல்லி காட்டல. நம்மளுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் காசு சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். யூ திங்க் யூ ஆர் ஸ்மார்ட்? இந்த கான்வர்சேஷனில் நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும்னு உனைய இந்த விஷயத்தில் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அது உனக்கு இப்போ புரியாது, காலம் போக்கில் அது உனக்கே தெரியும்டி. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் உங்கள் குடும்பத்துலேருந்து உங்களை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், அப்படி தானே நீங்கள் சொல்ல வரீங்க? இந்த 4 வருஷமா கூட சண்டை போட்டு என்ன மாதிரியே போச்சு. நீ தனியா விடு, தூங்க போற. Get out from the room. ஆனா என்னமோ சொன்னீங்க, குடும்பத்தை விட்டு இப்ப நான் அனாதையா தான் இருக்கேன். ஹாய் உமா, ஹவ் ஆர் யூ? அப்புறம் புது வீட்ல எப்படி இருக்கு? ஹே, வாட் ஹேப்பன்? ஏன் அழுவுற? இன்னும் உங்க பிரச்சனை தெரியலையா? சரி, நான் என்ன செய்ய அவரை பார்த்து பேசிட்டு உங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ உங்க வீட்டில் தான் இருக்கும். நீ என்ன செய்ய உங்க வீட்டு லொகேஷன் எடுத்து அனுப்பி விட்டுறேன். அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானா? எத்தனை உயிரை எடுக்க போறான்னு தெரியலையே. இறைவா, வணக்கம் ஐயா, உங்களை பார்க்க அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ கேள்விப்பட்டதான் உண்மை. ஆனா அவங்க 2 பேத்தையும் அவ்வளவு சுலபமா விடாது. என்ன சொல்றீங்க? அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமா? அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க பிரெக்னன்டா வேற இருக்காங்க. பிரச்சனை அந்த வீட்டுல அவளை ஒண்ணும் பண்ணாது. ஆனால் அவளுடைய புருஷனை கண்டிப்பா பழி வாங்கும். பழி வாங்கிடுமா? நீங்க தான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். நான் வந்து அவங்க ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கும் ஃபுட் பண்ணா? ஏ உமா, எப்ப பார்த்தாலும் ஃபுட் பண்ணாலும் தான் ஆர்டர் பண்ணுவியா? சமைக்க மாட்டியா? 2 வாரம் லீவ்ல ரொம்ப வேலையா இருந்துச்சு, டயர்டா இருந்துச்சு, அதான் இன்னைக்கு சமைக்கல. இதுக்கப்புறம் ஃபுட் பண்ணாவும் கிராண்ட் ஃபுட்ல தான் நான் சாப்பிட்டாகணும், அப்படிதானே? ஏன்டி கோச்சிக்கிறீங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்க்கிற விஷயம் நான் சமைச்சு கொடுக்குறேன். உங்ககிட்ட அன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். பிரேமாடி வாங்கிட்டு ஒரு விஷயம் பேசணும். அது அப்புறம் இருக்கட்டும், எனக்கு அடைக்கிற மாதிரி இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கீங்களா? ஏய், நீ இங்கே வர? இங்கே யார் பேசுனா? நீ தானே? அங்கேயா இருக்கா? நான் கிச்சன்ல இருந்து வரேன். எதுவும் சரியா பண்ணல. ஏய், இந்த ரூம்ல ஏதோ பேபி சத்தம் இருக்கு. அதே சமயத்துல யாரோ தாளாட்டு பாடுற சத்தமும் இருக்குது.
இந்த ரூம்ல ஏதோ இருக்கு, அதான் நான் செக் பண்ண வந்தேன். இந்த ரூம்ல ஒண்ணு இல்ல, பாட்டி ஜாமா தான் இருக்கு. ஏய் இது அப்போ எதுக்கு நீ ரெண்டு வாட்டி மேல மாடிக்கு வர சொன்ன பேசலான்னு? நான் இங்க உங்களை கூப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நீ சரியில்லையே. அன்னைக்கு நான் பார்க்க கூட தாலி கயிறு போட்டிருந்த, அதே சமயத்துல முடி வர சைடா செய்யறத வித்தியாசமா இருந்திய. இப்ப பாக்குறதுக்கும் அப்ப பாக்குறதுக்கும் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. உனக்கு என்னாச்சு? நான் இங்க தாலி கயிறுல போட்டிருக்கேன், நான் சங்கிலியில போட்டிருக்கேன். ஏய் உமா, இங்க இன்னும் சரியா படாத மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ற? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு இங்க பேபி அழுகிற சத்தம் கேக்குதுன்னு நீ போன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ற. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீ இன்ஃபார்ம் பண்ற. இது சரியில்லை. இந்த வீட்டோட உடனே வெளியாகணும். வா. பேபி தூங்குதுல. யாரை தேடுற? உன் கணவரையா? உன் கனவு தான் இந்த ராத்திரியை மாயை காட்டிருந்துச்சா? என்ன சொல்றீங்க? மேம்பாடிக்கு வா. கலை 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? அவசரப்படாத, பொறுமையா இரு, இல்லைன்னா நீயும் உன் கனவு மாதிரி ஆகிடுவ. என்ன பொறுமையா இருக்கணும்? கீழே விழுந்து கிடக்கிறது என் கணவர். இவ யார் என் வீட்டுல? இவதான் மாயா உன்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் என்னை ஏமாத்தி போய் சொல்லி கூட்டிட்டு வரணும்? எல்லாம் உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக. அவங்க விட்டுடு, அவங்க இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க. இல்ல, நான் பார்த்தேன். அவன் பின்னாடி அடிக்கதான் பார்த்தேன். அதனாலதான் உமாவையும் வயிற்றுல தூக்கிய காப்பாத்துக்கு நான் முயற்சி பண்ணேன். உமாக்கு பிரசவம் ஆக இருக்கும். நான் உமாவை நல்லா பாத்துக்கிறேன். இல்லை கையில கச்சா அம்மா கொடுக்கல. இதெல்லாம் ஒன்று வச்சிருக்கோம். தெரிஞ்சிருச்சா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அப்படின்னா வேணும்னா போ. எனக்கு நீ விட்டுட்டு போறியா? அவங்க வாழ்க்கையில ஏன் இப்படி அநியாயம் பண்றாங்க? என்னது? நான் அநியாயம் பண்ணனா? அப்போ எனக்கு நடந்தது என்ன சொல்றது? ஏங்க வந்துட்டீங்களா? எங்கக்கா போனீங்க 3 நாளா? ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்றது? இந்த 3 நாளா இந்த நிலைமையில எப்படி என்ன விட்டுட்டு போனீங்க? கேட்கப்பட டாக்டர் கால் பண்ணி பேசினாரு. நான் மாசமா இருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இந்த வீட்டை விற்கிறதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் எங்க சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வீடை விற்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை வித்துட்டு எங்க போறதா? நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு காசு தேவைப்படுது. இந்த வீட்டை வித்து தான் நான் என் கடன் அடைக்க போறேன். என்னைக்கு ஒரு கடையில இருக்கு சூதாட்டம், தண்ணி, இதுதான் உங்க வாழ்க்கை. இங்க காடி ஓட்டி ஆக்சுவல் காடி இப்படி இருக்கு. இது எங்க அப்பா வீடு. நான் விக்க விட மாட்டேன். விட மாட்டல? விக்க மாட்டல? அப்போ உங்க அப்பா போன இடத்துக்கே போடி.
என் பேச்சை கேட்டுருந்தீங்கன்னா என்னால எங்கேயாவது உயிரா இருந்திருப்ப. இப்ப அநியாயமா சாவ போறிய. ஆரோக்கியம் பண்றது கூட என்கிட்ட காசு இல்லை. அதனால காசு சென்டிமெண்டா? உனக்கு நடந்த நினச்சி நான் வேதனைப்படுறேன். ஆனால் உன் புருஷன் மாதிரி மற்ற ஆம்பளைங்களும் கெட்டவனு நினச்சி பள்ளி வர்றது என்ன நியாயம்? நான் பொறுமையை இழந்துட்டேன். உனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு சேவாக்க வரவங்களை எப்படி கொள்வேனே. மரியாதையா இந்த வீட்டு விட்டு போ, இல்ல நீங்க சேர்ந்து செத்துள்ள. ஐயா, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. என்னையும் என் மனைவியும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நான் உங்களை காப்பாற்றிட்டேன். ஆனால் அது எத்தனை பேரை பழி வாங்க போகுதுன்னு தெரியலையே. குழந்தை மேல உள்ள பாசத்தில் உங்கள் மாதிரி தம்பதிகளை அது கண்டிப்பாக தேடும். ஐயா, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல எங்களுக்கு போய் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு. பாருமா, கனவு மணி ஆயிட்டா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தனியாக எடுக்கக்கூடாது. 2 பேர் சேர்ந்து எடுக்கணும். அவசரத்துலேயும் ஆத்திரத்துலையும் எடுக்கிற முடிவு தான் இந்த மாதிரி ஆபத்தில் போய் முடியுது. இந்த மாதிரி இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா ஆளுங்க. வாழ்க வாழ மாட்டேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நாங்கள் புறப்படுறோம்யா. வா போலாம்.